படுகொலை செய்த இந்த கொடிய நீட்டை ஒழிக்காமல் ஓய மாற்றம் என்கிற தலைப்பில் திராவிட கழக தமிழக தலைவர் ஆணைக்கிணங்க சென்னையில் தொடங்கி சேலம் வரை நடைபெறுகின்ற மிகப்பெரிய பரப்புரை பயணத்திற்கு வரவேற்புரை வழங்க தோழர் பெரியார் யுவராஜ் அவர்கள். நீட்டை ஒழிப்போம், சமூக நீதி காப்போம் என்ற தலைப்பில் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்ததற்கிணங்க இன்று நமது தோழர்கள் பெரியார் திடலில் தொடங்கி இன்று முதல் 5 நாட்கள் இருசக்கர வாகனத்தில் பரப்புரையாக இந்த நீட்டின் அநீதியை குறித்து பிரச்சாரம் செய்து கொண்டு சேலத்தில் நிறைவுரை தமிழகத்தில் ஆற்ற இருக்கிறார்கள். நீட்டை ஒழிப்போம் என்ற கருத்து நீட் தேர்வு வந்ததிலிருந்தே திராவிடர் கழகம் பிரச்சாரம் செய்யப்பட்டு வரும் ஒரு விஷயமாகும். மக்கள் மத்தியிலே திராவிடர் கழகமும் நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதன் அநீதிகளை தொடர்ச்சியாக அமலப்படுத்தி வந்து கொடுக்கிறது. இப்ப மறுபடியும் நம்ம இந்த நீட் பிரச்சாரத்தை ஏன் ஆரம்பிச்சிருக்கோம் சொன்னா, இன்றைக்கு இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதற்கு எதிர்ப்பு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு வட மாநிலங்களிலேயும் இந்த நீட் பிரச்சனை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், நீட்டை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கூட வட மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், வட மாநிலம் நீட் தேர்வில் மோசடி நடந்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, நீட் தேர்வில் குளறுபடி நடந்திருக்கிறது என்று சொல்கிறது. ஆனால் தமிழ்நாடு ஒன்றுதான் நீட் தேர்வே மோசடியான ஒன்று, நீட் தேர்வே குளறுபடியான ஒன்று, நீட் தேர்வே அநீதியானது, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மாணவர்கள் கனவை சிதைக்கக்கூடியது என்று நாம் சொல்லி வருகிறோம். ஆகவே நீட் தேர்வில் குளறுபடியை ஒழிப்பது நமது நோக்கம் அல்ல, நீட் தேர்வையே நாம் ஒழிக்க வேண்டும் என்றுதான் இன்று மீண்டும் இந்த பரப்புரை பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த பரப்புரை பயணத்திற்கு நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய வேலு அவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் காகநாத் அவர்களையும் மற்றும் வருகை தந்திருக்கிற பகுதி செயலாளர் நந்தனம் மதி அவர்களையும் மற்றும் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழலில் ஒரு தோழர் விடுமுறை எடுத்துவிட்டு ஒரு பிரச்சார பயணிக்கு வந்தாலே அவருடைய ஒரு நாள் ஊதியம் இழக்க வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் கூட 5 நாட்கள் தங்களுடைய சொந்த செலவில் பரப்புரை மேற்கொள்ள தமிழர் தலைவர் ஆசிரியர் ஆணையை ஏற்று சேலம் வரையில் சென்றிருக்கிற அனைத்து தோழர்களையும் வருக வருக என வரவேற்போம். வட்டச் செயலர் ராஜவேல் அவர்களையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நீட் எதிர்ப்பு என்பது வெறும் கல்வி சம்பந்தப்பட்டதல்ல, அது ஒரு பிரதானமான முக்கியமான செய்தி. நீட்னா உடனே மருத்துவ படிப்புக்கானதுன்னு மட்டும் நினைக்கிறோம். இங்கே இந்த தொகுதியில் ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அதில் எத்தனை பேர் மருத்துவ படிப்பில் சேர போகிறாங்க, அது எவ்வளோ பாதிப்பு இருக்க போகுது. அது யாரோ மெடிக்கல் காலேஜ் MBBS சேர்றவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இது ஒரு அடிப்படையான பிரச்சனை. இது மாநில அரசுகளின் உரிமையை மொத்தமாக மத்திய அரசு பறிக்கிற செயல். இந்தியாவிலே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அது மாற்றப்பட்டதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்கள் வரி கட்டி நாம் ஒரு 1000 கோடி ரூபாய் பணத்தை சேர்த்து ஒரு மருத்துவ கல்லூரி நம்ம கட்டணும்னா அதுக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதி இல்லைங்கிறான். நம்ம வரி பணத்துல நம்மளுடைய நிலத்துல நம்ம ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு மத்திய அரசு அனுமதி இல்லைங்கிறான். ஏன்னா இந்திய மெடிக்கல் கவுன்சில் அனுமதி வாங்கி தான் அவன் கொடுக்கணுமா. இப்ப கூட நேற்று வந்த செய்தி, 29 புதிய மருத்துவ கல்லூரிக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்குறாங்க இந்தியா முழுக்க. அதுல 5 கல்லூரிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கேட்டிருந்தும் அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒற்றை ஆட்சி முறைக்கான ஒரு வழிகோல் அமைப்பதாக இருப்பதால் நாம் நிச்சயம் நீட்டை எதிர்க்கிறோம். வெறும் நீட் என்பது மெடிக்கலோட இல்ல. நீட்டை மோடி அரசு உருவாக்கிய போது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இது மெடிக்கலுக்கு இருக்கும், இது படிப்படியாக இன்ஜினியரிங் காலேஜுக்கு கொண்டு வருவோம், இதை படிப்படியாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் கொண்டு வருவோம். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, நீலாம் கீழ் ஜாதிரா படிக்க கூடாதுங்கிறத நேரடியா சொல்ல முடியல.
அப்படி நேரடியாக சொல்ல முடியாததை சுற்றி வளைத்து சொல்வதற்காக நீட்டுன்னு ஒரு தேர்வு வைக்கிறான். இப்ப தேர்வு வச்சுட்டு தேர்வுல பாஸ் பண்ணா எல்லாருமே மருத்துவ படிப்பு கிடைக்குமே, மருத்துவ சீட்டு கிடைக்குமேங்கிறான். அப்படி இல்லை. ஒரு எளிமையான செய்தி, இங்கு 90% ஸ்டேட் போர்டு தான் இருக்கு. மாநில அரசின் கீழ் இயக்குகிற படிப்பு தான் இருக்கு ஸ்டேட் போர்டு. இங்க சிபிஎஸ்இங்கிறது 10%க்கும் குறைவாக தான் இருக்கு. ஆனால் நீட் தேர்வு என்பது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி நடக்குது. அதனால தேர்வு எழுதுகிறவர்கள் இந்த உயர் வகுப்பு சாதியாலும் பொருளாதாரத்தாலும் உயர்ந்த வகுப்பினருக்கு தான் இது பயன்படுகிறது தவிர கிராமப்புற அடித்தட்டு மலைவாழ் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது எதிரானது என்று சொல்லி, இது கல்வி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இது மாநில உரிமை சம்பந்தப்பட்டதும். அதனால் இதை நாம் ஒழித்தே தீர வேண்டும். எப்படி ராஜாஜி ஆட்சியில குலக்கல்வியை திராவிட இயக்கம் ஒழித்ததோ அதுபோல இந்த மோடி ஆட்சியில இந்த நீட்டை ஒழித்தே தீர்வோம். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட தலைவர் அண்ணன் வில்வநாதன் அவர்களுக்கும் நேற்றுதான் விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் வேலைகள் முடித்து உடனடியாக நேரடியாக போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தகவல் அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு தழுவிய அளவில் திராவிடர் கழக இளைஞர் அணி சார்பிலே பயணிக்கும் இருசக்கர வாகன பரப்புரை வரவேற்பு நிகழ்ச்சியை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தின் தலைவர் சகோதரர் வில்வநாதன் அவர்களே, இந்த மேடையில் எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சிறுத்தைகள் கட்சி மைய சென்னை மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் வழக்கறிஞர் சரணாத் அவர்களே, இந்த மேடையிலே என்னுடன் அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதி கழகத்தின் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் நந்தன மதி அவர்களே, கட்டக்கழகத்தின் செயலாளர் ராஜவேல் அவர்களே, விடுதலை சிறுத்தை சார்ந்த குமரப்பா அவர்களே மற்றும் பகலவன் அவர்களே, திராவிட கழகத்தை சேர்ந்த மாணவரணி சார்ந்த தோழர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 நாட்களாக நான் விக்கிரவாண்டி பிரச்சாரத்தில் இருந்தேன். என்னை கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய வில்வநாதன் அவர்கள். இன்று காலை என்னுடைய அலுவலகத்தில் ஒரு கூட்டமே இருக்கு. இருந்தாலும் நீட் தேர்வுக்காக ஒரு போராட்டம், ஒரு பேரணி நடக்க இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் நான் உடனே கலந்து கொள்வேன் என்று சொன்னேன். ஏன் தெரியுமா? இதனுடைய தாக்கங்கள், இது பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நம்முடைய முதல்வர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் எவ்வளவோ விலக்கி இந்த நாட்டுக்கு எடுத்துரைக்க முயற்சித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இந்த குரல் எழுப்பவில்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்தியாவே கதறுது. ஒரு மருத்துவ படிப்புன்றது ஒரு ஏழை மாணவன் கனவாக இருந்தால் நீட் மூலம் தகர்த்து இருந்திருக்கிறது. நான் ஒவ்வொரு மேடையிலும் தெளிவாக சொல்லுவேன். ஒரு ஏழை வீட்டில் ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கணும் போது ஒரு கனவுல இருக்கும்பொழுது சிறு வயசுலேருந்து அதற்காக உழைத்து அந்த பெண்ணை படிக்க வைத்து ஒரு +1 +2 வரும்பொழுது நைட்டு தூங்காமல் அந்த குழந்தைக்கு பால் ஒரு தேவைக்கு அதை படிக்க வைக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட் லெவலில் வரும்பொழுது அந்த குழந்தையால் மருத்துவ படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் நீட். அதை உணர்ந்துதான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்களும் எங்களுடைய இளைஞர் செயலாளர் அவர்களும் ரொம்ப கடுமையாக எதிர்த்து நிறைய போராட்டங்கள், நீங்கள் எல்லாமே கலந்திருப்பீர்கள், உங்களுக்கும் தெரியும். என நம்முடைய ஆசிரியர் அவர்களும் தொடர்ந்து இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் நீட் வருவதிலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பெரியார் போட்ட விதைகள். எங்கோ பிறக்கிறோம், எங்கோ வளரும். நான் பிறக்கும்போது நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இங்கே இப்படி ஒன்று கூடுறோம் தெரியுங்களா? இதுதான் பெரியார் போட்ட விதை.
அந்த விதை தான் இன்று ஆலமரமாக தழைத்து இன்றைக்கு இது போன்ற போராட்டங்கள் சமுதாயத்திலே சம நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சமூக நீதி அடிப்படையில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். நல்லா வந்துருந்துச்சு. தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதை உணர்ந்த சிலர் இதை எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை தாழ்த்தி பார்க்க வேண்டும் என்று முயற்சி கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள், கூட்டணி சேர்ந்த நம்முடைய விடுதலை சிறுத்தைகள், இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் சமூக நீதிக்காக போராடுகின்ற இந்த மண்ணிலே யார் நினைத்தாலும் இந்த தமிழ்நாட்டிலே இந்த சமூக நீதியை தொட்டு பார்க்க கூட முடியாது. அதற்காக நாங்கள் போராடி கொண்டேதான் இருப்போம், வெற்றியும் பெறுவோம். இன்றைக்கு விக்கிரவாண்டியில் போனங்க, எனக்கு ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆதி திராவிடர் குடியிருப்பு சார்ந்த இடத்துல போகிறேன். உண்மையிலேயே நான் அங்கே விடுதலை சிறுத்தை திருமாவளவன்லாம் நினச்சி பார்க்குறேன். அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் டபுள் டிகிரி, எல்லாமே டபுள் டிகிரி, பேண்ட் போட்டு இன் பண்ணி ஷூவோட தான் இருக்கிறான். அந்த அளவு உயர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சமூக நீதி உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதை அழிப்பதற்காக அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஒற்றுமை ஓங்கி இருக்கின்ற வரையிலே இந்த தமிழ் மண்ணிலே வேறு யாரும் இதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, குறிப்பாக இந்த நீட் தேர்வை பொறுத்த மட்டிலே ஒரு அனிதா என்ற உயிர் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நிறைய உயிர் பலிகளை வாங்கி கொண்டிருக்கிறது. தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டேதான் நிற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு, என்னை பொறுத்த மட்டும் இல்லை, என்ன நினைக்கிறேன்னா மோடியை பொறுத்த மட்டும் இது ஒரு ஈகோ பிரச்சனை. நானா தமிழ்நாடா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவோட பிரதமருக்கு அதுதான் மனசில் தோண்டியிருக்கும். இன்றைக்கு இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, கொஞ்சம் கூட இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவர் சொன்னது தான் பண்ணுறார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக நீட் ரத்து செய்யும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும். குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இதில் ஒரு தனி கவனம் செலுத்தி இருக்கிறார். இது அது மட்டுமல்ல, நம்மளை போன்ற இளைஞர்கள் எல்லாம் இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த போராட்டத்தின் மூலம் இதை ஒழிப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த பயணத்திற்கு சொன்னார். எதையும் எதிர்பார்க்காமல் இங்கே ஒரு 5 நாட்கள் இந்த நீட் தேர்வுக்காக இந்த பேரவைக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலே இதுதான் திராவிட கழகம். எதையும் எதிர்பார்க்காமல் எந்த நேரத்திலும் சமுதாயத்திற்காக உழைக்கின்ற தொண்டர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த இடத்திலே உங்களோட வருகை தந்திருக்கின்ற வட்ட பொருளாளர் ஈரா பழனி அவர்களே, அவைத்தலைவர் சி சேகர் அவர்களே மற்றும் பேரணியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாணவரணி சார்ந்த பிகா அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கிடையே தோழர்களே, நீட் எதிர்ப்பு பரப்புரை பயணத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் 5 முனைகளிலே இருந்து திராவிடர் கழக இளைஞரணியின் சார்பிலும் திராவிட மாணவர் கழகத்தின் சார்பிலும் புறப்பட்டு 15ஆம் தேதி சேலத்தை சென்றடைய இருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த பிரச்சார கூட்டத்திற்கான வரவேற்பினை தென்சென்னை மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பாக மயிலாப்பூர் பகுதியிலே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வில்வநாதன் அவர்களே, செயலாளர் அண்ணன் பார்த்தசாரதி அவர்களே, மாநில இளைஞர்களுடைய துணை செயலாளர் தோழர் சண்முகப்பிரியன் அவர்களே, இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக வரவேற்புரை ஆற்றிய அருமை தோழர் யுவராஜ் அவர்களே, தோழர் மணிதுரை அவர்களே, இந்த இடத்துல பங்கேற்றிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தோழர்களே, இந்த போராட்ட களத்தில் பிரச்சார களத்தில் எப்போதும் கருச்சட்டை படையோடு இணைந்து நின்று தன்னுடைய களப்பணியை கடமையை ஆற்றக்கூடிய மயிலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பேரன்பிற்குரிய அண்ணன் வேலு அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தோழர்களே, இந்த பகுதியினுடைய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பிற்குரிய தோழர்களே, நம்முடைய பெருமக்கள் சொன்னதை போல, சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னதை போல, தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற கல்வி வளர்ச்சியை, தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் என்கிற கெடு நோக்கம் இந்த நீட் தேர்வுக்கு பின்னாலே ஒளிந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக மாவட்டந்தோறும் மருத்துவமனை என்கிற சாதனை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. சவால் விட்டு சொல்லுகிறோம்,
15 ஆண்டுகள் மோடி ஆட்சி செய்ததாக பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிற குஜராத்தாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக அவருடைய ஆட்சிகளில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும், எந்த மாநிலத்திலேயும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்கிற வாய்ப்பு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் தான் ஒரு சாதாரண திருவண்ணாமலை மாவட்ட மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வாங்க, கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்வாங்க. இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது. இதே நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையா இருந்தாலும் சரி, எழும்பூர்ல இருக்கக்கூடிய கண் மருத்துவமனையா இருந்தாலும் சரி, ஓமந்தூரார் பன்னோக்கு சிறப்பு உயர் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, நம்முடைய தளபதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு உயர் மருத்துவமனையாக இருந்தாலும், ஸ்டான்லி, ராயப்பேட்டை, ராஜீவ்காந்தி, இத்தனை இடத்துலையும் ஒவ்வொன்றிலையும் ஸ்பெஷாலிட்டி. தமிழ்நாடு மட்டுமல்ல, வடபுலத்திலே இருந்து வரக்கூடியவர்கள், பிற மாநிலங்களிலே இருந்து வரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிரை நம்முடைய குழந்தைகள் மருத்துவமனையில காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய மருத்துவ தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது, சென்னை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறோம். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சாதாரண கிராமத்தில் இருந்து மலைவாழ் பகுதியாக இருந்தாலும் சரி, தீவு கூட்டத்தில் எங்கேயாவது இடத்துல இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலேயும் ஒவ்வொருவருக்கும் மருத்துவ வாய்ப்பை நாம் வழங்கி இருக்கிறோம். இதுக்கு எங்க இருந்து மருத்துவர்கள் வருவாங்க? பெரிய பணக்காரர் இந்த இடங்களுக்கெல்லாம் மருத்துவரா வந்துருவாரா? ஒரு மருத்துவருடைய பிள்ளை மருத்துவரா வருவாரா? ஒரு நீதிபதியுடைய பிள்ளை ஒரு மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்வதற்காக ஒரு நாளைக்கு நீங்க மலையில ஏறணும்னா 2 மணி நேரம் மலையில ஏறணும், 3 மணி நேரம் மலையில ஏறணும். அவ்வளவு தூரம் ஏறி அங்க இருக்கிற மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இறங்கி வர்றதுக்கு ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்குமா? ஆனா நம்ம வீட்டு பிள்ளை என்ன நினைக்கும்? எனக்கு கிடைக்காத மருத்துவ வாய்ப்பு, நான் கஷ்டப்படுற மருத்துவ வாய்ப்பு எனக்கு எங்க ஒரு இடத்துல அரசு மருத்துவமனையில அன்றைக்கு நான் பிறந்த காலத்திலே இருந்து அடிபட்ட காலத்தில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும் இன்றைக்கும் எனக்கு உதவி கொண்டிருக்கிற அந்த அரசு மருத்துவமனைகளில், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் என்னை போல் இருக்கிற அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற உணர்வு நம்மள மாதிரி இருக்கிற வீட்டு பிள்ளைகளுக்கு தான் வரும். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில், சேரிகளில் பிறந்து, நகர நெருக்கடிகளிலே பிறந்து, மலைவாழ் பகுதியிலே பிறந்து, ஒவ்வொரு இடத்திலும் கிராமத்தினுடைய உட்கிராமத்திலே பிறந்தவர்களுக்கு தான் அந்த உணர்வு வரும். இன்னைக்கு அரியலூர் அனிதா பத்தி சொல்றமே, அந்த பொண்ணுடைய கனவு என்ன? கோடி கணக்கில் சம்பாதிக்கணும், சென்னையில் அப்பலாம் மாதிரி ஒரு பெரிய கட்டடம் கட்டணும், மருத்துவமனை கட்டணுங்கிறதா? தன்னுடைய தாய் எந்த நோயால் அவதிப்பட்டு இறந்து போனாரோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடாது, அதில் பங்காற்றுகிற கடமை எனக்கு இருக்கிறது, அதற்காக மருத்துவம் படிக்க வேண்டும் என்று திருச்சியிலே அங்க இருக்கிற ஒரு பேருந்து நிலையத்தில் கூலி தொழிலாளியாக பணியாற்றிக் கொண்டிருந்த மூட்டை தூக்கும் தொழிலாளியினுடைய மகள் அனிதா 1200க்கு 1176 மதிப்பெண் எடுத்தார். 98%. ஆனா இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மோடியினுடைய அரசாங்கம் அனிதாவுக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுது. ஏன்டா தகுதி இல்லைன்னா, நீட்டுன்னு நாங்க ஒரு தேர்வு வச்சிருக்கிறோம், அதுல தேர்ந்தா தான் 1200க்கு 1176 எடுத்தா தகுதி இல்லையா? நீட்டுல 2 வருஷம் 3 வருஷம் பல லட்சக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்து படித்துக் கொண்டிருக்கிற உயர் பணக்கார வீட்டு பிள்ளைகள் தான் தகுதியானவர் தான். சரி, அப்படியா? 720க்கு எவ்வளவு மார்க் எடுத்தாப்பா நீ சீட்டு கொடுப்ப அப்படின்னா, இந்த ஆண்டு கணக்க சொல்றேன், 720 மதிப்பெண்ணுக்கு 164 மதிப்பெண் எடுத்தா அவருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுக்கலாம் என்று மோடி அரசு சொல்லுது. 98 மார்க் எடுத்த அனிதாவுக்கு சீட்டு கிடையாது. 720க்கு 164 பாஸ் மார்க் கூட கிடையாதுங்க. 35% பாஸ் மார்க். 40% 720ல பாதினா 360, இது குறைச்சீங்கன்னா 300 மார்க் கூட கிடையாது. இன்னும் சரியாக சொல்வதென்றால் 15ல இருந்து 20 விழுக்காடு மதிப்பெண் எடுத்தவருக்கு சீட்டு கொடுங்க ஒன்றிய அரசு சொல்லுது. 98% எடுத்த நம்ம பிள்ளைக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்லுது. ஏன்னா அவெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிச்சிருக்கான், அதனால அவனுக்கு சீட்டு கொடு. இந்த ஆண்டு அவ்வளவு குளறுபடிகள். எனக்கு முன்னாடி ரொம்ப அழகா சொன்னாங்க, நீட் தேர்வுல முறைகேடு இல்ல, நீட்டே முறைகேடு. இன்னும் சொல்ல போனா நீட்டுங்கிறது ஒரு தேர்வே கிடையாது. தேர்வுன்னா படிச்சதை தெரிஞ்சு எழுதுறது. அவன் எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான் தெரியுங்களா?
இந்த கேள்வி வந்தா இந்த பதில், இந்த கேள்வி வந்தா இந்த பதில். எப்படி ஏமாத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் கோட்டா என்கிற ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல கோழிக்கடை மாதிரி வச்சிருக்கிறான் வரிசையா. அவ்வளவு நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் பல பேர் குழந்தைகள் தூக்கிலிட்டு அங்கே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருக்கடி தாங்க முடியாம மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறேன்னு அப்பா தால பல லட்சம் ரூபாய் பணம் கட்டி படிக்க வைக்கிறான். நீங்க மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறது வேற, உள்ள சேர்றதுக்கா இவ்வளவு லட்சம். ஏன் இந்த நிலைமை என்றால் அருமை தோழர்களே, கல்விக்கு ஒப்பந்தம் போடும்போது பல்கலைக்கழகங்களோட ஒப்பந்தம் போடுவோம், பள்ளிகளோட ஒப்பந்தம் போடுவோம். ஆனா மோடி அரசு யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்கு தெரியுங்களா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய காட் ஒப்பந்தத்தில் கல்வியையும் ஒரு அங்கமாக, தொழிலுக்கான அங்கமாக, வர்த்தகமாக ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கு. அதனால கார்பரேட் காரெல்லாம் கேட்கிறான், ஏன்னா நீ மட்டும் ஃப்ரீயா கல்வி கொடுத்தா தமிழ்நாட்டில் மாவட்டத்தோடு 10,000 ரூபாய் கட்டா நம்ம பிள்ளை இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கலாம்ல. அதுலயும் நம்ம ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறோம்ல, இலவசமா தங்க விடுதி கொடுக்கிறோம்ல. இவ்வளவு தங்க விடுதி கொடுத்து இவ்வளவு இலவசமா நீ கல்வி கொடுத்தா நான் எப்படி பொழப்ப பாக்குறது? கார்பரேட் கம்பெனிக்காரன் கொடுக்கிற நெருக்கடி, உயர் பணக்காரர்கள் எல்லாம் ஏழைகள் வீட்டு பிள்ளைகள் மருத்துவரானால் எங்க வீட்டு பிள்ளை எப்படியா படிக்கிறது அவன் கொடுக்கிற நெருக்கடி. ரிலையன்ஸ் அம்பானியோ அடானியோ இங்க என்ன எதுக்கு வந்திருக்கிறான் தெரியுங்களா? நம்ம பொட்டி கடையை காலி பண்ணி அவன் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிற மாதிரி இன்னைக்கு கோச்சிங் சென்டர் எல்லாம் அவன் தொடங்கிட்டு இருக்கான். 1000 கோடி ரூபாய் வணிகம். அதுதான் இன்றைக்கு நீட் என்கிற பெயரிலே நம்முடைய தலையிலே திணிக்கப்பட்டிருக்கிறது. இதை 2010ஆம் ஆண்டு கட்டாயம் இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்த போதே திராவிடர் கழகம் எதிர்த்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்தது. கலைஞர் மிக கடுமையாக இன்றைக்கு எதிர்த்தார். பிறகு 2016 கட்டாயமாக்கப்பட்டதற்கு பிறகு அன்னைக்கு அதிமுக அரசு இருந்துச்சு. 2 தடவை சட்டம் போட்டாங்க. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னு ஆளுநருக்கு அனுப்பிச்சாங்க. ஆளுநர் ஒரு 6 மாசம் போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு அனுப்பிச்சாரு. டெல்லியில எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு மருத்துவத்துறையினுடைய அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் கேட்டோம்னா நீட் பில் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியல. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அங்க அனுப்பி கேட்டா எங்க குப்பைக்கூடையில் இருக்குன்னு ரிப்ளை அனுப்பினாங்க. உள்துறை அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கே போகல. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறாமல் அதையும் வெளியில சொல்லாம 5 ஆண்டு காலத்தை ஒப்பேற்றியதற்கு பிறகு தமிழ்நாட்டை இன்றைக்கு விடியல் அரசாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு உடனடியாக அதற்கான குழுவை அமைத்தார். நீதிபதி வழங்கிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதற்கான சட்டம் இயற்றினார். இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார். தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வாதாடுகிறோம், நாடாளுமன்றத்தில் வாதாடுகிறோம், சட்டமன்றத்தில் குரல் எழுப்புகிறோம். மக்கள் மன்றத்தில் கருஞ்சட்டை படையினர், திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், இடதுசாரி தோழர்கள், விடுதலை சிறுத்தைகளே இந்த அமைப்பு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் மிக கடுமையாக நடத்திய போராட்டத்தினுடைய விளைவு இந்தியா கூட்டணியில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வைத்திருந்து மோடியினுடைய கண்களிலே விரல் விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிற இளம் தலைவர் ராகுல் காந்தி நீட்டை ஒழிக்காமல் விடமாட்டோம், நான் உங்களுக்கு தருகிற உறுதிமொழி இது என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு இங்கே தொடங்கினது அங்க வரைக்கும் அடிக்குது. இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற எம்பிக்கள் சொன்னாங்களே, மேற்கு வங்க முதலமைச்சர் பேசுகிறார், பீகார், மராட்டியம், ஒவ்வொரு மாநிலமும் குரல் எழுப்புகிறது. தமிழ்நாடு எப்போதும் வழிகாட்டும், தந்தை பெரியார் எப்போதும் வழிகாட்டும், திராவிட இயக்கம் சமூக நீதி திசை காட்டும். அந்த திசையில் இந்தியா பயணிக்கும் என்பதை இன்றைக்கு இந்த நாடு உணர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் திராவிடர் கழகம் தொடங்கிய போராட்டம், தந்தை பெரியார் தொடங்கிய போராட்டம், திராவிட இயக்கம் தொடங்கிய போராட்டம் தோல்வி அடைந்ததாக வரலாறு கிடையாது. அது கோயில் நினைவுல இருந்து, குலக்கல்வி திட்டத்தை ஒழிப்பதிலே இருந்து, நுழைவுத் தேர்வை ஒழித்தது வரை தொடர்ந்தது. இன்றைக்கும் இந்த நீட்டை ஒழிக்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது. மக்களை திரட்டுவோம், வென்றெடுப்போம். திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அழைக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றி அனுப்பி இருக்கிற சட்டத்தை நிறைவேற்ற கோரி தமிழ்நாட்டு மக்கள் எழுப்புகிற குரல் இந்தியாவுடைய பிரதமராக இன்றைக்கு மற்றவர்களுடைய துணையோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன்.
தனக்கென்று இரு கால்களில் சொந்த கால்களில் நிற்காமல் வாடகை கால்களில் நின்று கொண்டிருக்கிற மோடியினுடைய ஆட்சியை ஆட்டங்கால செய்யட்டும். நீட் தேர்வை ஒழிப்போம், சமூக நீதி காப்போம். நீட்டை ஒழிப்போம், சமூக நீதி காப்போம் என்கிற முழக்கத்தை முன்னெடுப்போம். வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.